அண்ணா மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் யாரு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, விருப்பப்படுறீங்க? டிஎம்கே தான் வின் பண்ணும். அதுல கருத்து கணிப்பு எல்லாமே சொல்றாங்க, ஓகே தான். நம்மளுக்கும் பர்சனலா தெரியுமில்ல. ஆனா நான் நினைக்கிறது என்னன்னா டிவிக்கே வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக, சேஞ்சுக்காக. இத்தனை வருஷமா வந்து நம்ம வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாற்றி மாற்றி ஜெயிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வேற யாராவது வந்து நீ நம்ம பார்த்தது முடி கிடையாது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக யாராவது வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம்ல. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தார், யாருமே நம்ம ஜெயிக்க வைக்கல. ஆனால் அவர் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி தான் காலப்போக்கில் எல்லாத்துக்கும் நடக்கும். இப்போ சீமான் பேசிகிட்டே தான் இருக்காரு. அவர் நல்லா ரொம்ப நல்லவர். ஆனால் பட் அவருக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்குறது கிடையாது. சரிங்களா? ஒரு நாள் கத்தி கத்தி அவர் டைலாக் தான். ஒரு நாள் கத்தி கத்தி அவர் இறந்துருவார். சரிங்களா? கடைசியில் பார்த்து ரொம்ப நல்லவர், விவசாயிக்கு நல்லா சொன்னார், நம்ம தான் எதாக்கலாம் சொல்லி சொல்றது. கரெக்டா சொல்றீங்க. பட் ஆனால் வந்து இப்போ இதே மாதிரி தான் விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவர் என்ன பண்றது பார்த்துடலாங்க. அதான் என்னோட கணிப்பு. கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா ஒருத்தங்க இருக்கும்போது அந்த அருமை தெரியறது இல்ல இல்லையா? இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள வச்சு கொண்டாடுறாங்க. அதை வச்சு அவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு அதே ஒரு கட்சி, ஒரு எப்படி சொல்றது, அதே ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணிடுறாங்க. கரெக்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சில மேதாவி இருப்பாங்க. விஜய் வந்துச்சுன்னா இப்படி ஆயிரும், அவன் அந்த மாதிரி, அவங்களோட கைகூலி, அவங்களோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யாரால முடியல. ஸோ வந்து பார்த்தா தான் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தா தெரியும். விஜயகாந்த் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துச்சு. அவர் சரி இருக்க மாட்டாரு அப்படி. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் அவர் கொண்டாடுறதுக்கு யாருமே இல்லை. சப்போஸ் அவர் வந்திருந்தாருன்னா ஒரு நேரம் அதாவது நைட்டு சாப்பிட பசியோட தூங்கக்கூடிய உயிரினும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லபடியாக இருந்திருப்பாரு. சரிதான். ஸோ அது உண்மைதான். ஏன்னா அது இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் இருக்கும்போது ஏன் சொல்லலாது? அதே மாதிரி கொண்டாடல, இறந்ததுக்கு அப்புறம் கொண்டாடல, இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் ரெண்டு கட்சி பண்றதை பார்த்துட்டோம். மூணாவது கட்சி என்ன வந்து பார்க்கலாமே, அதுக்கான சான்ஸ் கொடுக்கலாமே. அதுதான் என்னோட. சூப்பர். மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் யாரு வின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? டிவிக்கே வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு மாற்றம் வரணும்னு ஆசைப்படுறோம். பழசு எல்லாமே நடந்துருச்சு, நிறைய இது நடந்திருக்கு. ஸோ புதுசாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறவங்க எல்லாரும் கொஞ்சம் வருவாங்கன்னு பார்க்கலாம், ஆசைப்படுறோம். பட் என்ன நடக்கும்னு தெரியல. யாரு வரக்கூடாதுன்னு வரக்கூடாது அப்படின்னு நான் ஆசைப்படலை. அப்படி யாரையும் நம்ம இது பண்ண முடியாது. பட் யாரு வந்தாலும் நல்லது நடக்கணும். ஸோ இதுவரை வந்தவங்க பண்ணது மாதிரி தெரியல. ஸோ புதுசாக வரவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நாளைக்கு ரிசல்ட் வெளியே வர போகுது. யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க? இல்லை, எனக்கு டிவிக்கே தான் ஜெயிப்பாங்கன்னு விருப்பப்படுறேன். ஆனால் அதான் லீட் இருக்குது. ஏன்னா இளைஞர்கள் கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது கெஸ்ஸிங் தான், ஆனால் கன்ஃபார்மாக தெரில. நான் ரிசல்ட்டில் தான் தெரியும். நீங்கள் சொல்லுங்க, யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னோட ஆசை டிஎம்கே வரணும். ஏன் டிஎம்கே? காரணம் அதனாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலிமா நல்லா கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு 5 வருஷம் வந்தால் நல்லா பில்ட் ஆகும். எனக்கு அது வேணும். ஏன்னா எஜுகேஷன் படி பார்த்தா நிறைய விஷயம் நம்ம டாப்பில் இருக்கோம் எல்லா இதுலையுமே. அப்போ வந்து டிஎம்கே தான் வரணும் சார். யார் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த டிவிக்கு வரக்கூடாதுங்க. ஓப்பனாக சொல்லிட்டு டிவிக்கு வரக்கூடாது. இல்லை, பார்த்து உண்மைதாங்க. ஒரு நாலேஜ் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொள்கையிலே இல்லை. அவங்க என்ன கொள்கை வச்சிருக்காங்க எனக்கு தெரியல இப்போ வரைக்குமே. அவரு டிபேட்டும் பண்ண மாட்டேன் அந்த கொள்கையை வச்சுவேன். அவங்க அண்ணாவும் சரி இப்போ வரைக்குமே வந்து ஒரு இப்போ வரைக்குமே டிஎம்கே வந்து பிளேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர, அவங்க அண்ணா வந்துட்டு இது வரைக்கும் நான் பண்ண போறேன், நான் ஆட்சிக்கு வந்தா நான் இதெல்லாம் வந்து செய்ய போறேன், நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ண போறேன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. அதனால வந்து வேஸ்ட், வந்தாலும் வேஸ்ட்டு தான். எனக்கு டிஎம்கே வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாதுன்னு தோணுது. என்னன்னா காசு கொடுத்து ஓட்டு போட்டுருக்குறாங்க, காசுக்கு வித்துட்டு இருக்கிறாங்க ஓட்டை. ஸோ அதில் எனக்கு ஐடியா கிடையாது. அப்போ டிவிக்கு காசு எதுவும் கொடுக்கலீங்களா? இல்லை, ஏதாச்சும் ஒரு நீ இது வரைக்கும் டிவிக்கில் காசு கொடுத்தா நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு உண்மையாலுமே அதை பத்தி ஐடியா இல்லை. மக்கள் டிவிக்குள்ள இருக்கிறவங்க வந்து 230 அதுல வந்து 90 பேர் வெளியே ஏடிஎம் கட்சி, அப்புறம் இவங்க என்ன அமமுக கட்சி, தினங்க கட்சி, அதுல வந்தவங்க தான். அவங்க சொந்த கட்சியா இருந்தா இவங்க சொல்ற மாதிரி காசு கொடுத்ததுக்கு இல்ல, நேர்மையா புது ஆளுங்க அப்படி சொல்லலாம். இருக்கிறது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்காரங்க பாதி தான். இதுல அப்புறம் நியாயம் பேசுறது. அப்ப டிஎம்கேல இந்த டைம் காசு யாரும் கொடுக்கல மச்சி. அதெல்லாம் உண்மையை சொல்லு மச்சி, நீ வாங்கியே இல்லையா? பேசக்கூடாது. அதேதான், அவங்களுக்கு ஓட்டு காசு கொடுக்காம எந்த கட்சி வருதோ அந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அது என்டிகே இருந்தாலும் சரி, டிவிகே இருந்தாலும் சரி. ஆனா என்னோட விருப்பம்னா டிவிகே. அவங்க ஜெயிச்சா ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. மே 4 அவங்க ஜெயிச்சா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வேற சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியாது என்ன கொண்டு வர போறோம், அவங்களுக்கே தெரியாது. அவ்வளவுதான். அதான்
என்ன தெரியும் சொல்றவங்களுக்கு வந்து ஓட்டு காசு கொடுத்து வித்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியாது, அவ்வளவுதான். யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சி ஜெயிக்கும்? நான் ஓட்டு போட்டது என்டிகேக்கு ஓட்டு போட்டேன். ஆனால் டிவிக்கே தான் மேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ யாருக்கிட்ட யங்ஸ்டர் எல்லாருமே டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் டிவிக்கு காரணம்? அதான் யங்ஸ்டர் அதிக ஓட்டு அவங்க தான் இப்போ இதுக்கு மெஜாரிட்டி அதிகம். அதனால் டிவிகே பக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. எந்த கட்சி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான். ஏன்னா ஆல்ரெடி இப்போ கண்டிப்பாக 10 இயர்ஸ் பக்கம் டிஎம்கே வந்துட்டாங்க. இப்போ மேபி அடுத்த மாறலாம்ல, ஏதாவது மாற்றங்கள் நடக்குதான்னு பார்ப்போம்.